ஆர்எஸ்எஸ் அடுத்த ஆபரேஷன்ஸ் ஸ்பெஷல் 65 எதுக்காக ஆர்எஸ்எஸ் திடீர்னு இந்த ஆபரேஷன்ஸ் ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி இருக்காங்க. இந்த ஸ்பெஷல் 65 மையமா வச்சு இஸ்லாமியர்கள் மேல ஒரு திடீர் வெறுப்பு பிரச்சாரத்தை வேகமா எப்படி கட்டமைக்கிறாங்க, இந்த மோசமான பிரச்சாரத்தினுடைய விளைவா என்ன நடக்க போகுது. பாஜகவினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, ராஜ்நாத் சிங், ஆர்எஸ்எஸ் மிக முக்கியமான 2 தலைவர்கள் 3 நாள் கேரளாவில் உட்கார்ந்து இந்த ஆபரேஷன் ஸ்பெஷல் 65 குறித்து ஒரு டீடைலான பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கு. எதுக்காக இவங்க எல்லாரும் 3 நாள் கேரளாவில் ஒன்று கூடுனாங்க? ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்கும் சமீபத்தில் போடப்பட்ட டீல் என்ன? அந்த டீல் என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்த போகுது? வர்ற 2025ஓட ஆர்எஸ்எஸ் இயக்கம் துவங்கி 100 ஆண்டுகள் ஆயிருக்கு. இந்த 100 ஆண்டுகளை மையமா வச்சு இந்த ஆபரேஷன் ஸ்பெஷல் 65 டிசைன் பண்ணப்பட்டிருக்கா? 2025ல என்ன செய்ய போறாங்க இவங்களுடைய திட்டம் என்ன? எதுக்கு இது மாதிரியான மோசமான விரோதமான பிரச்சாரங்களை இவங்க துவங்கி இருக்காங்க? சோசியல் மீடியால ஒரே நாள்ல 45 கோடி மக்களை போய் சேர்ற மாதிரியான ஷேடோ அக்கவுண்ட்ஸை எதுக்காக பாஜக போலி அமைப்புகள் துவங்கி இருக்காங்க? இஸ்லாமியர்களை ரேபிஸ்டாகவும் கிரிமினலாகவும் எப்படி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு? இது என்ன மாதிரியான சோசியல் டென்ஷனை கிரியேட் பண்ண போகுது? அதனூடாக பாஜகவும் ஆர்எஸ்எஸும் என்ன அறுவடை பண்ண போறாங்க? ஆபரேஷன் ஸ்பெஷல் 65 ஆர்எஸ்எஸ் அடுத்த திட்டம். எல்லா காலகட்டத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஒன்னா உட்கார்ந்து சில முக்கியமான முடிவுகள் எடுப்பாங்க. ஆனா சமீபத்தில் நடந்த பிரச்சனை என்ன அப்படின்னா, குறிப்பா 2024 தேர்தல் நடந்துச்சு பாத்தீங்களா? இந்த தேர்தலை மையமா வச்சு ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்கும் இடையில ஒரு முரண்பாடு உருவானது எல்லாத்துக்குமே தெரியும். பாஜகவோட தலைவர் நட்டா நேரடியாகவே ஆர்எஸ்எஸ் கிரிட்டிசைஸ் பண்ணாரு. இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில் ஒரு பேட்டியில ஆர்எஸ்எஸ் உதவி எங்களுக்கு தேவை கிடையாது, நாங்க வளர்ந்துட்டோம் அப்படின்னு வெளிப்படையாகவே பேட்டி கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாம ஆர்எஸ்எஸ் தலைவர் மோடி தன்னை ஒரு பயாலஜிக்கல் குழந்தையே கிடையாது, கடவுளோட குழந்தைன்னு சொன்னதை நேரடியாகவே கலாய்ச்சி கிரிட்டிசைஸ் பண்ணி பல இடங்கள்ல பேசியிருக்காரு. இது எல்லாத்த விட இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உத்தரப்பிரதேஷ் மாதிரியான மிக முக்கியமான மாநிலங்கள்ல பாஜகவுக்கு ஆதரவாக ஆர்எஸ்எஸ் அமைப்பு நேரடியா களத்துக்கு வரல. ஆர்எஸ்எஸ் கேரட்ஸுக்கு எம்பி சீட்டு கொடுக்கல அப்படிங்கிறதுக்காகவே பல உட்பூசுகள் நடந்தது குறித்து பிரிண்ட் பத்திரிகை டீட்டெயிலான ஆய்வு கட்டைகள் எழுதினாங்க. அப்போ பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கு இடையில ஒரு மிகப்பெரிய பனிப்போர் கடந்த 1 ஆண்டுகளாக அதிகமாக போயிட்டு இருக்கு. இந்த பனிப்போர் சித்தாந்த ரீதியானதா கிடையாது. 2 பேர்த்துக்கும் ஒரே சித்தாந்தம் தான். இந்தியாவை இந்து ராஷ்டிரமா மாற்றணும், இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையின இஸ்லாமிய மக்களை 2ஆம் தர குடிமக்களாக மாற்றணும், இந்தியாவில் மாநிலங்களே இருக்கக்கூடாது, குறிப்பா தென்னிந்தியா மாதிரியான வளர்ந்த மாநிலத்தினுடைய அதிகப்படியான வரியை வாங்கிட்டு திருப்பி அவங்களுக்கு முறையாக பணம் கொடுக்காம விடுறது, மாநில கட்சிகளையே அழித்தொழிக்கிறது, இது மாதிரி பல விஷயங்களை தொடர்ச்சியா பாஜகவும் ஆர்எஸ்எஸும் ஒரே பேட்டர்ன்ல செய்வாங்க. ஆனா இவங்களுக்குள்ள வந்துடக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, ஆர்எஸ்எஸ் உடைய பேச்சை மோடியும் அமித்ஷாவும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதான் பிரச்சனை. அதாவது ஒரு அதிகார சண்டை. பாஜகவினுடைய அடுத்த தலைவர் ஆர்எஸ்எஸ் தலைவர் யாரை சொல்றாரோ அவரைத்தான் நியமனம் பண்ணணும்னு ஆர்எஸ்எஸ் உறுதியா இருக்கு. ஆனா மோடியும் அமித்ஷாவும் அடுத்த பாஜக தலைவர், ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய தலைவர் நட்டாவினுடைய பீரியட் முடிஞ்சிருச்சு, சில எக்ஸ்டென்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு, அதனால அடுத்த தலைவரை நாங்க தான் சூஸ் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க உறுதியா இருக்காங்க. இதனால தொடர்ச்சியா இவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய பனிப்போர் நடந்துகிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம மோடிக்கு 75 வயசு ஆயிடுச்சு. 75 வயசுக்கு மேல பாஜக இருக்கக்கூடியவங்க யாருமே எந்த பதவியிலுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது பாஜகவினுடைய கட்சி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி மோடி பிரதமர் பதவி விட்டு விலகணும் அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ் மோகன் பகவத்தினுடைய ஒரு வேண்டுகோள். ஆனா நாங்க இறங்க மாட்டோம், நானும் அமித்ஷாவும் பதவியில தான் இருப்போம் அப்படின்னு மோடியும் அமித்ஷாவும் உறுதியா இருக்காங்க. ஸோ அதனால இந்தியாவினுடைய அடுத்த பிரதமர் யார், பாஜகவினுடைய அடுத்த தலைவர் யார், இந்த அதிகார சண்டை தான் பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கு இடையில பல காலமா ஓடிக்கிட்டு இருக்கு. மற்றபடி இவங்களுக்குள்ள எந்த சித்தாந்த வேறுபாடுமே கிடையாது. காஷ்மீர்ங்கிற மாநிலம் குறித்தான நிலைப்பாடா இருக்கட்டும், சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டா இருக்கட்டும், பாபர் மசூதி இடிப்பு மற்றும் ராமர் கோயில் கட்டுற விஷயங்களா இருக்கட்டும், இது மாதிரி பல விஷயங்கள்ல இவங்க எல்லாருமே ஒத்த கருத்துடையவங்க தான். ஆனா இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அதிகார போட்டி தான் இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனையா வந்திருக்கு. அந்த பிரச்சனையை சால்வ் பண்ற மாதிரியான இடத்துல தான் இந்த ஆபரேஷன் ஸ்பெஷல் 65 அப்படிங்கக்கூடிய ஒரு முக்கியமான இவங்க முடிவு எடுத்திருக்காங்க. கடந்த சில மாசத்துக்கு முன்னாடி கேரளாவில் பாஜகவினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய அமித்ஷாவும் ராஜ்நாத் சிங்கும், அதே சமயத்தில் ஆர்எஸ்எஸ் மூத்த தலைவராக இருக்கக்கூடிய தத்தேராயாவும் இன்னொரு முக்கியமான துணை பொதுச் செயலாளரும் இவங்க எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து 3 நாள் கூட்டம் போட்டு கேரளாவில் ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்றாங்க. அவங்க என்ன டிஸ்கஸ் பண்றாங்க அப்படின்னா, வரக்கூடிய மகாராஷ்டிரா தேர்தலில்
எங்களுக்கு நீங்கள் ஆதரவு தரணும் அப்படின்னு பாஜக ஆர்எஸ்எஸ் நேரடியாக கேட்குது. இந்த கூட்டம் நடக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி டெல்லியில் ராஜ்நாத் சிங் வீட்டில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் இதே குழு ஏற்கனவே உட்கார்ந்து பேசியிருக்காங்க. அந்த பேச்சினுடைய எக்ஸ்டென்ஷன் தான் கேரளாவில் நடந்துச்சு. அந்த கேரளா பேச்சுவார்த்தையில் வெளிப்படையாக என்ன பேசப்பட்டுச்சு அப்படின்னா, இன்னைக்கு பாஜகவுக்கு மத்திய அரசாங்கத்தில் மெஜாரிட்டி கிடைக்காம இருக்கிறதுக்கு காரணமே உத்தரப்பிரதேசத்தில் நாம் இழந்த சீட்டுக்கள் தான். குறிப்பாக சந்திரபாபு நாயுடையும் நிதிஷையும் நம்பி தான் இன்னைக்கு நம்ம ஆட்சி அதிகாரத்தில் இருக்க வேண்டிய நிலையில் இருக்கோம். அதுக்கு காரணம் உத்தரப்பிரதேசத்தில் ஆர்எஸ்எஸ் கிரவுண்டில் இறங்கி வேலை செய்யாமல் விட்டது தான். அதே மாதிரி மகாராஷ்டிராவில் நடந்துடக்கூடாது. இன்னும் 4 நாளில் நடக்க போகிற மகாராஷ்டிரா தேர்தலில் பாஜக எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும். அப்படி ஜெயிக்கலை அப்படின்னா மோடி கண்டிப்பாக அடுத்த பிரதமராக இருக்க முடியாது. ஏன்னா பாஜகவினுடைய மிக முக்கியமான கோட்டையாக கருதப்படக்கூடிய 2 பகுதி குஜராத்தும் மகாராஷ்டிராவும். அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ்க்கு மிக அதிகமான ஃபண்டு கலெக்ட் பண்ணப்படுது. ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமை அலுவலகமே பார்த்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிராவில் நாக்பூரில் தான் இருக்குது. அதனால் சக்தி வாய்ந்த சக்திகளாக ஆர்எஸ்எஸ்க்குள்ள தொடர்ச்சியாக செயல்படுறது யார் அப்படின்னா மராத்தா சித்வவுன் பிராமின்ஸ். முழுக்க முழுக்க மராத்திய பார்ப்பனர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஆர்எஸ்எஸ் மகாராஷ்டிரா மண்ணில் தோற்றக்கூடாது. அப்படி தோக்காமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு பாஜகவை ஜெயிக்க வைக்கணும். பாஜக ஜெயிச்சா மட்டும்தான் மகாராஷ்டிராவில் இப்போ இருக்கக்கூடிய காங்கிரஸாக இருக்கட்டும், என்சிபி காங்கிரஸாக இருக்கட்டும், சிவசேனாவாக இருக்கட்டும், இவங்களை எல்லாத்தையும் ஓரங்கட்டிட்டு நம்ம முழு சுதந்திரத்தோட செயல்பட முடியும். அப்படிங்கிறதுக்காக ஆர்எஸ்எஸ் நேரடியாகவே பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஆப்ரேஷன் தான் ஆப்ரேஷன் ஸ்பெஷல் 65. இன்னைக்கு மகாராஷ்டிராவில் பார்த்தீங்க அப்படின்னா சிவசேனா கட்சி ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த சிவசேனா அப்படிங்கிறது ஒரிஜினல் சிவசேனா கிடையாது. ஏற்கனவே பால் தாக்கரேவினுடைய மகனான உத்தவ் தாக்கரே தான் சிவசேனாவினுடைய தலைவராக இருந்தார். பாஜக அந்த சிவசேனா கட்சியை 2ஆ உடைக்குது. உடைச்சு ஷிண்டே அப்படிங்கிறவர் தனியாக பிரித்து தனியாக கூட்டு பாஜகவோட ஒரு கூட்டணி வச்சு அவரை முதலமைச்சர் ஆக்குறாங்க. இதனால் கட்சி 2ஆ உடைஞ்சு சின்னம் திட்டமிட்டு ஷிண்டே குழுவுக்கு கொடுக்கப்படுது. அப்போ முதல்ல சிவசேனா கட்சி 2ஆ உடைக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான கட்சி என்சிபி. இந்த என்சிபி கட்சியும் 2ஆ உடைக்கிறாங்க. சரத்பவார் தான் அந்த கட்சியினுடைய தலைவராக இருந்தார். அவருடைய தம்பியை பயன்படுத்தியே அந்த கட்சியை 2ஆ உடைச்சு அஜித் பவாரை தனியாக கூட்டிட்டு போய் அவருக்கு ஒரு பதவி கொடுத்துட்டாங்க. அப்போ 2வது கட்சியும் உடைச்சிட்டாங்க. 3வது கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கு அங்கே பலம் கொஞ்சம் குறைவு. அப்போ மகாராஷ்டிராவில் 3 கட்சியும் உடைச்சு தன்னோட ஆட்சி அதிகாரத்தை நிறுவிட்டு இருக்கக்கூடிய பாஜக திரும்பவும் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய பலம் போதாது. ஏன் அப்படின்னா சிவசேனா உத்தவ் தாக்கரேவினுடைய அணிக்கு மிகப்பெரிய ஆதரவு இருக்கு. அதே சமயத்தில் என்சிபியினுடைய சரத்பவார் அணிக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு இருக்கு. இதே மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸுக்கும் ஒரு ஆதரவு பெருகி இருக்கு. இவங்க எல்லாம் ஒன்னா ஸ்ட்ராங்காக நிற்கும் போது இவங்களை எதிர்த்து பாஜகவும் சில உதிரி உடஞ்ச குழுக்களும் ஜெயிக்க முடியாது. அப்படிங்கிறதுக்காக மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய அனைத்து ஆர்எஸ்எஸ் ஒட்டு குழுக்களையும் ஒன்றாக இணைச்சு 65 அமைப்புகளை லிஸ்ட் பண்ணி மகாராஷ்டிரா முழுக்க எல்லா வார்டு கவுன்சிலர் எல்லா இடத்துலையும் கிரவுண்டு வரைக்கும் போய் ஆர்எஸ்எஸ் காரங்க வேலை பார்க்கறதுக்காகவே இந்த திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கு. மிக முக்கியமான ஆர்எஸ்எஸ்னுடைய ஒட்டு குழுக்கள் 65 குழுக்கள் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கு. இவங்களுடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னா மிக மோசமான வெறுப்பு பிரச்சாரத்தை மகாராஷ்டிராவில் உருவாக்குறது. அதாவது மகாராஷ்டிராவில் கணிசமாக வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் மேலே ஒரு மிகப்பெரிய வெறுப்பு பிரச்சாரத்தை உருவாக்கி இந்துக்களை போலரைஸ் பண்ணுறதுக்கான வேலையை இவங்க ரொம்ப தீவிரமாக கடந்த 15-20 நாட்களாக கிரவுண்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதில் ரொம்ப கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நேரடியாக மகாராஷ்டிராவில் பிரச்சாரம் பண்ணும்போது என்ன பேசுறாரு அப்படின்னா ஏக் ஹைன் தோ சேஃப் ஹைன் அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை பண்றாரு. இந்த பிரச்சாரத்தினுடைய உள்நோக்கம் என்ன அப்படின்னா டுகெதர் வி சேஃப் அப்படிங்கிறாரு. நாம எல்லாரும் ஒன்னா இருந்தா தான் பத்திரமா இருப்போம் அப்படிங்கிறாரு. யார்கிட்ட இருந்து பத்திரமா இருப்போம்? அப்போ இஸ்லாமியர்களை எதிரிகளா சித்தரிச்சு அவங்கள ஒரு பகைவர்களை சித்தரிச்சு அவங்கள்ட்ட முன்னாடி நாம பத்திரமா இருக்கணும் அப்படிங்கிறத அவர் முன்வைக்கிறாரு. அப்போ ஒரு நாட்டுடைய பிரதமர், ஒரு அரசாங்கத்தினுடைய தலைவர், இந்தியாவில் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்குமான பிரதமர் எப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மக்களை இவ்வளவு தூரம் மிக மோசமாக சித்தரிச்சு பேச முடியும் அப்படிங்கிறது ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்கு. இதை பார்த்துட்டு தேர்தல் ஆணையம் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையுமே எடுக்கல அப்படிங்கிறதா பெரிய வேதனையான விஷயமா இருக்கு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 2024 தேர்தலையே பார்த்தீங்கன்னா மோடி தொடர்ச்சியாக இஸ்லாமியர்கள் மேல வெறுப்பு பிரச்சாரம் பண்ணார். இஸ்லாமியர்களை இன்ஃபுரேட்டர்ஸ்னாரு, வெளியிருந்து ஊடுருவல்காரன்னு சொன்னாரு. அதிகமாக குழந்தை பெற்றுக்கிறாங்க, இந்துக்களோட சொத்தையெல்லாம் சூறையாடுறாங்க, இந்துக்களுடைய ரிசர்வேஷன்லாம் அவங்க தான் எடுத்துட்டு போறாங்க. இப்படி பல பிரச்சாரங்கள் தொடர்ச்சியாக இஸ்லாமிய மக்களை, சிறுபான்மையின மக்களை நோக்கி ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை தேர்தல் பிரச்சாரத்தில் பண்ணார் அவர். ஆனா தேர்தல் ஆணையம் அவர் மீது எந்த நடவடிக்கையுமே எடுக்கல.
அதே பேட்டர்னை இன்னைக்கு மகாராஷ்டிரா தேர்தலையும் ஃபாலோ பண்றாங்க. மகாராஷ்டிரால எப்படியாவது பாஜக ஜெயிக்கணும் அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ் வேலை திட்டம். ஏன்னா 2025ஓட ஆர்எஸ்எஸ் துவங்கி 100 ஆண்டுகள் ஆகிறது. இந்த 100 ஆண்டு வரும்போது கட்டாயம் தான் மகாராஷ்டிராவை ஆளணும் அப்படின்னு ஆர்எஸ்எஸ்க்கு உள்ள இருக்கு. ஒட்டுமொத்த மராத்திய சக்திகளும் ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாட்டில் தான் இருக்கு அப்படின்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய தேவை ஆர்எஸ்எஸ்க்கு இருக்கிறது. ஏன்னா 100 ஆண்டு கொண்டாடும் போது அதை உருவாக்கின சொந்த மாநிலத்திலேயே அதனால ஜெயிக்க முடியல அப்படிங்கும்போது அது மிகப்பெரிய அவப்பெயரா போயிடும். அப்படிங்கிறதுக்காக இந்த வெறுப்பு குழுக்கள், இந்துத்துவா குழுக்கள் 65 குழுக்களை இறக்கி விட்டு மிகப்பெரிய பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சாரத்தை தலைமை தாங்கி மோடியே பண்ணிட்டு இருக்காருங்கிறதா நமக்கு பெரிய வேதனையான விஷயமா இருக்கு. அப்போ ஒரு மாநில தேர்தலில் ஜெயிக்கிறதுக்காக வெறுப்பு பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஒட்டுமொத்த குழுக்களையும் ஆர்எஸ்எஸ் அமைப்பு ஒன்று திரட்டி ஸ்பெஷல் ஆபரேஷனுங்கிற பேரில் எவ்வளவு மோசமான பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்கிறது ஒரு பெரிய வேதனையான விஷயமா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஜார்க்கண்டில் தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு. இந்த தேர்தலில் இன்னைக்கு ஜார்க்கண்டில் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஹேமந்த் சோரன் திருப்பி முதலமைச்சராக வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஃபேக் அக்கௌண்ட்டுகளை உருவாக்கி சோசியல் மீடியாவில், ஃபேஸ்புக்கில், ட்விட்டரில் ஃபேக் அக்கௌண்ட்டுகளை உருவாக்கி கோடிக்கணக்கான மக்கள்கிட்ட இஸ்லாமியர்கள் குறித்து ஒரு பெரிய வெறுப்பு பிரச்சாரத்தை அவங்க உருவாக்கியிருக்காங்க. இது குறித்து ஒரு டீட்டெயிலான அறிக்கையை ஜார்க்கண்ட் ஷேடோ பாலிடிக்ஸ் ஹவு மெட்டா பெர்மிட்ஸ் ப்ராஃபிட்ஸ் ஃப்ரம் ப்ரமோட்டர்ஸ் ஷேடோ பாலிட்டிக்கல் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆய்வறிக்கை வெளியே வந்திருக்கு. இதை படித்து பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. இஸ்லாமியர்களை மிகப்பெரிய ஸ்டீரியோ டைப்பான குற்றவாளிகளாக மாற்றிருக்காங்க. அவங்க மேலே ஒரு செக்ஷுவல் வயலன்ஸை சொல்கிறாங்க. அதாவது இன்னும் தெளிவாக சொல்ல போனால் ஜார்க்கண்டில் வாழக்கூடிய பழங்குடியின மக்களை செக்ஷுவலாக வயலன்ஸ் பண்ணக்கூடிய ஆட்களாக இஸ்லாமியர்கள் குறித்து ஒரு நெகட்டிவ் பிரச்சாரத்தை அந்த ஃபேஸ்புக் அட்வர்டைஸ்மெண்ட்டே செய்யுது. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சிஎம்மாக இருக்கக்கூடிய ஹேமந்த் சோரனுக்கு எதிராக அவர் தலையில் கொம்பெல்லாம் வச்சு அவரை ஒரு இன்செக்டாக பாவிச்சு அவரை மோசமான கிருமியாக அடையாளப்படுத்துகிற மாதிரி ஒரு தவறான பிரச்சாரத்தை அட்வர்டைஸ்மெண்ட் மூலியமாக பண்ணிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சில வீடியோக்கள் வருது. அந்த வீடியோக்களை பார்த்தாலே நமக்கு அதிர்ச்சியாக இருக்குது. பச்சை உடை அணிஞ்சு இஸ்லாமியர்கள் கையில் கத்தியோட ஒரு இந்துவை துரத்திட்டு ஓடுற மாதிரியும், அந்த இந்து ஓடி ஏதோ ஒரு சந்துக்குள்ள போகும்போது அங்கே நிறைய இந்துக்கள் இருக்காங்க, அந்த இந்துக்கள்லாம் ஒன்றா சேரும்போது அவங்க இஸ்லாமியர்கள் பயப்படுற மாதிரியான ஒரு அனிமேஷன் வீடியோவை ஃபேஸ்புக் அட்வர்டைஸ்மெண்ட்டில் 40-45 கோடி மக்கள் பார்க்கறது மாதிரியான பரப்பிட்டு இருக்காங்க. அப்போ இதை செய்யறது எல்லாமே யாருன்னு பார்த்தீங்கன்னா பாஜக ஆதரவில் செயல்படக்கூடிய ஷேடோ குழுக்கள். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷிலிருந்து ஜார்க்கண்டுக்குள்ள வரக்கூடிய மக்களை இன்ஃப்ளூரேட்டர்ஸ் இவங்கெல்லாம் உள்ள பழங்குடியின மக்களுடைய நிலத்தை திருடுறாங்க, அங்கே இருக்கக்கூடிய பெண்களை திருமணம் பண்ணி நிலத்தை பிடிங்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு பிரச்சாரத்தை அட்வர்டைஸ்மெண்ட்ல செய்கிறாங்க. அப்போ தொடர்ச்சியாக ஜார்க்கண்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை ஒட்டுமொத்தமாக ஆதிவாசி மக்களுக்கு எதிராக திருப்பி, பழங்குடியின மக்களுக்கு எதிராக திருப்பி 2 மக்களுக்குள்ளேயும் ஒரு மிக மோசமான வன்முறையை உருவாக்குவதனூடாக எப்படியாவது ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக சோசியல் மீடியாவில் கோடிக்கணக்கில் பணத்தை செலவு பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட், இது ஃபேஸ்புக் போஸ்ட் கிடையாது, அட்வர்டைஸ்மெண்ட்டை உருவாக்கி அலைய விட்டுருக்காங்க இந்த ஆர்எஸ்எஸ் பாஜக குழுக்கள். இதில் வேதனையான விஷயம் என்ன அப்படின்னா, இது மாதிரியான மோசமான கேவலமான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கோடிக்கணக்கான மக்களை போய் சேர்ந்துக்கிட்டு இருக்கும்போது அதை டெலிட் பண்ணாமல் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க மெட்டாவும் சரி, இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையமும். ஏன் இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையம் இது குறித்து எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை? மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்கு. அந்த மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் என்ன சொல்லுது? எந்த மதத்தையும் எந்த ஜாதியையும் ஒரு குறிப்பிட்ட குழுக்களையோ மனிதர்களையோ சாதி மத பேதங்களின் அடிப்படையில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சொல்லியுமே செய்யலையே. ஏற்கனவே மோடியும் எத்தான் செஞ்சாரு, இப்போ மகாராஷ்டிராலையும் செஞ்சுட்டு இருக்காரு, இப்போ ஜார்க்கண்ட்லையும் எத்தான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. சாதாரண எளிய பழங்குடியின மக்கள் காடுகளுக்குள்ள கஷ்டப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த மக்களுக்கு இடையில ஒரு மிகப்பெரிய மத பூசல்களை உருவாக்கி அதனூடாக தேர்தல் ஆதாயத்தை அடையும் நினைக்கக்கூடிய இந்த இந்துத்துவ சக்திகளை எப்படி நாம பொறுமையா பார்த்துக்கிட்டு இருக்க முடியும்? ஏற்கனவே மணிப்பூர் அப்படிங்கிறக்கூடிய மாநிலம் ஆண்டு கணக்கில் பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களுக்கும் அங்க இருக்கக்கூடிய பழங்குடி அல்லாத மக்களுக்கு இடையில ஒரு மிகப்பெரிய வன்முறையை உருவாக்கியது இந்த இந்துத்துவ குழுக்கள். திட்டமிட்டு குஜராத்தில் பயிற்சி பெற்ற சில அமைப்பை சார்ந்த ஆட்களை கொண்டு மணிப்பூரில் இறக்கி ஒரு பெரும் கலவரத்தை உருவாக்கி தொடர் கொலைகளை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த இந்துத்துவ குழுக்கள் பழங்குடியின மக்களுக்கும் பழங்குடி அல்லாத மக்களுக்கும் இடையில இதே ஊடுருவல் காரணங்கள் பேரில் மணிப்பூரை தீ வைத்து எரித்து கொண்டிருக்காங்க. அதே பேட்டர்னை இன்னைக்கு ஜார்க்கண்ட்லேயும் செய்கிறாங்க. இதனுடைய மொத்த உள்நோக்கம் அவங்களுக்கு தேர்தலில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மண்ணின் மைந்தர்களாக இருக்கக்கூடிய ஜார்க்கண்ட் ஆதிவாசிகளை அழித்தொழிக்கிற வேலையை இவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக நமக்கு எடுத்து வச்சு பார்க்கும்போது தேர்தல் லாபம், தேர்தல் வெற்றி தோல்வி,
தன்னுடைய இருப்பை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்களை ஒரு தவறான வழியில் இந்த பாஜக இந்துத்துவ சக்திகளில் இந்த பாஜக இந்துத்துவ சக்திகள் வழிநடத்திக்கிட்டு இருக்காங்க. இதை பொறுமையாக பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. இது மிகப்பெரிய வேதனையான ஒரு விடயம்.